வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அது கூட பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நிறையா, பூண்டு நிறையா, அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பில் மல்லித்தலை, தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கடைசியாக கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் போடணும். நான் போடாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். ஆனால் பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் நான் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அரிசி 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் பருப்பு போட்டுக்குங்க. இல்லை 3/4 டம்ளர் பருப்பு போட்டுக்குங்க. பருப்பு அதிகமாக பிடிக்கும்னா போட்டு 3 டம்ளர் தண்ணிக்கு பதுவாக 4 டம்ளர் தண்ணி வைங்க. வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்குங்க. ஈஸியாக 3 விசில் வந்ததையும் நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். ஈஸியான வேலை பண்ணிடலாம். நம்ம சீக்கிரம் சமைச்சு கொடுத்துடலாம். குழந்தைகள்லாம் பசியோடு இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம்னா ஈஸியாக சமைக்கணும் அப்படின்னா இது செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒன்றும் பெருசாக சைடிஷ் தேவைப்படாது. ஒரு அப்பளம் இருந்தால் போதும். இன்றைக்கி நாங்கள் அப்பளமும் இதுவும் பொரிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி